அரசியல் அரட்டை நேரத்தில் மற்றுமொரு காணொளியுடன் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலிலேயே கூறிவிடுகின்றேன், நீங்கள் நமது தொலைக்காட்சியில், யூடியூப் தொலைக்காட்சியில் வருகின்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பல பேருக்கு இதை செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனால் பல பேர் இதை பார்ப்பாங்க, இதோட வியூவர்ஷிப் அதிகமாகும், சப்ஸ்கிரைபர் அதிகமாகும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்திருந்தா. அப்ப என்ன ஆகும் சொன்னா, நான் இதுல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னா பல சமயத்துல எனக்கு இப்ப ஒரு 3 நாளா வீடியோ போட முடியல. ஏன்னா என்னோட வேற தொழில் நிமித்தமா நான் பல பணிகள் இருந்தது. அதனால நான் அதுல கவனம் செலுத்த வேண்டியதா இருந்தது. அது இப்ப உங்களுக்கு இது அதிக வியூவர்ஷிப் வந்ததுன்னு சொன்னா எனக்கும் ஒரு உற்சாகம் வரும். நான் நிறைய வீடியோ போடணும், நல்ல கண்டென்ட், நல்ல தரவுகள் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். ஸோ இப்ப பார்த்தோம் சொன்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஈவெண்ட்ஸ் ஓவர்டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நிகழ்வுகள் என்ன முந்தி சென்று கொண்டிருக்கிறது. நான் 3 நாள் வீடியோ போடல. இது இந்த 3 நாள்ல ஏராளமான விஷயங்கள் வந்திருக்கு. பொஃபர்ஸ் அந்த என்ன சொல்றது, உங்களுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அது வாங்கல் நடந்த ஊழல் 38-40 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் அது தலை தூக்கி இருக்கு, பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தா பீகார்ல நம்ம நிதிஷ்குமார் அவருடைய நடவடிக்கைகள், அப்புறம் அங்க இருக்கிற அரசியல் ஒரு நிகழ்வுகள் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை நாடு முழுவதும் ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த பக்கம் மகாராஷ்டிரால பார்த்தோம் சொன்னா இந்த சாவா பிலிம் வந்ததுக்கு அப்புறம் அங்கதான் அவுரங்காபாத்ல தான் அவுரங்கசீபோட சமாதி இருக்கு. அதுல ஏதோ நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுரங்கசீப் எந்த விதத்திலும் மதத்தினராலும் யாராலும் போற்றக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, எக்ஸப்ட் இர்ஃபான் ஹபீப். இந்த அஜெண்டா வரலாற்று ஆசிரியர்கள் இருக்காங்களா, இவனுங்களை தவிர வேற யாரும் ஒண்ணு சொல்றேன். இர்ஃபான் ஹபீப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கே முகமது அவரோட பணிபுரிந்து, அவர் கீழே பணிபுரிந்திருக்காரு அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியில. அவரோட அனுபவங்களை நீங்க கேட்டீங்கனாலே போற இர்ஃபான் ஹபீப் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவங்கெல்லாம் 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இந்த காங்கிரஸ் கட்சியினால சகித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில லெப்டிஸ்ட் பர்டிகுலர். ஏன்னா காங்கிரஸ் கட்சி அகாடமிக் ஏரியாவே லெப்டிஸ்ட் இருக்குது, இந்த லெப்டிஸ்ட் ஆடியன்ஸ்னால. ஸோ அதுக்கு பக்கம் பார்த்தோம்னா பெரும் குண்டை தூக்கி போட்டிருக்காரு நம்ம தெலுங்கானாவோட முதலமைச்சர். ஸோ இதெல்லாம் ஒரே வீடியோல பார்க்க முடியாது, நம்ம அதை பிரிச்சு நம்ம பார்க்கறது. நம்ம தமிழ்நாட்டில் நேற்றுக்கு நடந்த நிகழ்வு, இதுக்கு முன்னாடியே ஓடிட்டு இருக்கிற மும்மொழி பற்றிய சர்ச்சை, அது பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கோம். இது ஒரு வீடியோல பார்க்க முடியாது. அரசியல் அரட்டை நேரம் ஒரு 2-3 பகுதியா பிரிச்சு இதை பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தோம் சொன்னா, இப்ப இந்தியா டுடே கான்க்ளேவ் அவங்க மாநாடு நடத்துவாங்க வருஷம் சவுத்துக்கு, நார்த்துக்கு, ஈஸ்டுக்கு, அப்புறம் ஆல் இண்டியாவுக்கு. அதுல சமீபத்தில் நடந்த மாநாட்டுல தெலுங்கானா முதலமைச்சர் கொண்டு போய் பேசினார். அவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு சொன்னா, இந்த ஃப்ரீ பீஸ் இலவசமா மக்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உறுதிமொழி அதை கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அந்த வேலை ரொம்ப கடுமையா இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அவர் கூறிட்டார். என்கிட்ட அதை பத்தி ஒரு அகில இந்திய ஒரு சர்ச்சை நடக்கணும், இதை பத்தி விவாதிக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா கட்சிகளுமே விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி இதுக்கு முன்னாடி தான் சொன்னார். அதை இப்ப இந்த ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த கட்சியே அதுக்கு சக்கமா, என்ன தேர்தலில் வெற்றி பெறணும்னு போகணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எல்லா இடத்துலயும் 6 வாக்குறுதிகள் 10 வாக்குறுதிகள் சொல்லிட்டு, அதுல குறிப்பா என்ன சொன்னா, இந்த பிஜேபி அதை மேல பண்ணி மத்திய பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க, மகாராஷ்டிரால ஜெயிச்சாங்க, இப்ப சமீபத்துல டெல்லியில ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் அதே தொடர வேண்டியிருக்கு. இதெல்லாம் தொடர்ந்தால் இந்த மாநிலத்துடைய மத்திய அரசுடைய இந்த பிஸ்கல் ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், நாட்டுல பொருளாதாரத்தோட அது கட்டுக்குள், பொருளாதாரத்துல என்ன சொன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படின்னு சொல்லி என்டையர் பொருளாதாரத்துக்கு உண்டு. மைக்ரோ பினான்ஸ், மேக்ரோ, உங்களுக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ. அது நம்ம இதுல பார்த்தோம் சொன்னா, குடும்பத்துல எப்படி நம்ம வரவு செலவு கணக்கு பண்றோமோ, ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கிற குடும்பத்துல, அதே போலதான் நாட்டுக்கும். இது மைக்ரோ, அது மேக்ரோ. உங்களுக்கு நீங்க குடும்பத்துல
வரவே இல்லாம வரவுகள் வரத்துக்கு ஒரு வழி காணாம செலவு மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த குடும்பம் எந்த அதல பாதாளத்த நிலைக்கு போகுமோ, எந்த கஷ்டங்கள் அனுப்புமோ, அது மாதிரிதான் நம்ம பல ஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. வருமானத்துக்கானதை பெருக்கல. வருமானம் பெருக்கிறதுன்னா என்ன? ஒண்ணு வரி. வரி மூலம் வந்தா வரும். அதுவும் 20 வருஷத்துக்கும் 15 வருஷத்துக்கும் அந்த வரி வரக்கூடிய ஏரியா விரிவாயிட்டு இருக்கு. காலங்காலமா இருந்ததுன்னா பழைய காலத்துல இருந்தது என்ன சொன்னா இந்த நிலத்திலேருந்து வர வழி மட்டும்தான் நமக்கு இருந்தது. அப்புறம் கேட்டா இந்த பூமிக்கடி ஏதாவது பொருள்கள் எடுத்தோம் சொன்னா மைனிங் பண்ணி அதுக்கானது வரும் உங்களுக்கு. அதர்வைஸ் ரெவென்யூ த்ரூ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இவ்வளவு ஆச்சுன்னா எனக்கு இவ்வளவு கொடுத்துடணும், இத்தனை லேண்ட் வச்சிருக்கேன்னா இத்தனை ரெவென்யூ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது நிறைய குடும்பம் பண்ணி அக்ரிகல்ச்சர் காரங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முகலாயர் வந்து ரொம்ப அக்ரிகல்ச்சர் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, சுரண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதால எழுதுற. அது உண்மை இருக்கு, தரவுகளோட பேசுற விஷயம் அது. சோ இப்ப பார்த்தோம்னா ரேவந்த் ரெட்டி என்ன சொன்னார் சொன்னா, ஐயா எனக்கு வரக்கூடியது எத்தனை சொன்னா வரக்கூடியது 18,500 கோடி தான் மாசம் எங்க மாநில அரசாங்கத்துக்கான வருமானம். இதுல 6,500 கோடி ரூபாய் வட்டிக்கும் கடனை திருப்பி தரத்துக்கும் போயிடுறது. 6,500 கோடி ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கும் மற்ற அரசாங்கங்களுக்கும் போயிடுறது. எங்கிட்ட வெறும் 5,000 நான் வந்து இந்த ஃப்ரீ பீஸ கொடுத்துட்டு நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு போனேன்னா என் கையில பணம் இருக்கிறதே இல்லை. 500 கோடி கூட மிஞ்ச மாட்டேங்குது. நான் இதை வச்சு எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அந்த இதுல போட்டு உடைக்கிறாரு. ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க. இதுக்கு ஹெல்ப்புக்கு மத்தவங்க வரணும்னா எங்க இருந்து வருவாங்க? மத்திய அரசாங்கத்திட்டையும் அவங்களும் நிறைய ஆனா மத்திய அரசாங்கம் சில விஷயங்களை சரியா பண்ணிருக்காங்க. அதாவது கோவிட் வந்த சமயத்துல உலகெல்லாம் பெரிய பொருளாதார வல்லுநர்கள் பல பேர் என்ன சொன்னாங்க, நீ நிறைய நோட் அடிச்சு எல்லாருக்கும் பணம் மக்கள் பையில பணத்தை கூட இது எக்கானமியை ஒரு மாதிரி அது அவர் பண்ணல. அதை இப்ப சமீபத்துல அந்த பாட்காஸ்ட் பண்ணார் இல்லையா ஃப்ரெட்மேன் சொல்லிட்டு, லெக்ஸ் ஃப்ரெட்மேன், அதுல கூட ஒத்துட்டார். நிறைய பேர் நோபல் லாரட்ஸ்ல கூட வந்து சொன்னாங்க நாங்க பலது யோஜனை பண்ணோம் ஆனா கடைசியில் நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளை காப்பாற்று. அமெரிக்காலாம் அப்படி பண்ணாங்க, நோட்டை பிரிண்ட் பண்ணி எல்லாரும் கொடுத்தா அவங்க எக்கானமி வந்து பெரிய இன்ஃபிளேஷன்ல வந்தது காரணம் அது ஒண்ணு அவங்களுக்கு. ஸோ அது நம்ம பண்ணல. ஸோ வருமானத்தை இப்ப அவங்க மத்திய அரசாங்கத்துக்கும் கடன் இருக்கு. ஆனா ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடுக்கு 9 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கடன் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் கடன். இது இங்க தெலுங்கானால மட்டும் பண்ணல, ஹிமாச்சல்லையும் அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டுருவோம், எல்லாருக்கும் இது மாதிரி கொடுக்கணும். பஞ்சாபுக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து 2 வருஷம் முன்னாடி தேர்தல் நடக்கும் போதே என்ன சொன்னா 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கணும் பெண்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னி வரைக்கும் கொடுக்க முடியல அவங்கள்ட்ட. என்ன பணம் கிடையாதுங்க. அவர் முதல்ல பதவி ஏற்றோன்னா அந்த மான் பகவந்த் மான் என்ன பண்ணாரு சொன்னா ஓடி எழுந்துட்டு மோடியை பார்க்கும் போதே எனக்கு 1 லட்சம் கோடி கொடுங்க, 50,000 கோடி கொடுக்குறேன், எனக்கு மிகப்பெரிய ஒரு 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 பினான்சியல் கிரைசிஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கர்நாடகால இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்ப அங்க இருக்கிற சூழல், அங்க கட்சிக்குள்ள இன்னைக்கு புகைச்சல் பெரிய சண்டையோட வெடிக்க போறது உங்களுக்கு, சித்தராமையாவுக்கும் இவருக்கும். இதே மாதிரி அது சத்தீஸ்கர்ல அப்படிதான் சொன்னாங்க, 2 பேரை சீஃப் மினிஸ்டர் பாதி பாதியா தரேன்னு சொல்றது நடத்தல. ஆனா அந்த ஆள் சிங்தேவ் வந்து அவர் ரிபல்லா வந்து இது பண்ணல, சண்டை போடல. அப்புறம் கட்சி சத்தீஸ்கர் ஆட்சியே போயிடுத்துன்னு வச்சுங்க. ஆனா இங்க என்ன சொன்னா இது ஆட்சி வந்து பெரிய சண்டைக்குள்ள போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே இந்த ரேவடி கல்ச்சர்னால இதை பிஜேபியும் ஃபாலோ பண்ணிச்சு டெல்லியில. உண்மையிலே இதை பத்தி யோஜனை பண்ண வேண்டிய நேரம் இது. ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காது. நான் மக்களுக்கு கொடுக்கறத பத்தி நான் வந்து எப்பவுமே இது பண்ணதில்லை. ஃப்ரீ சிலது கொடுக்கணும், பெண்களுக்கும் கையில பணம் கொடுக்கணும். என்ன சொன்னா உன்னோட வருமானம் இப்போ உதாரணமா ஸ்பெக்ட்ரம் விற்கிறீங்க 2 லட்சம் கோடி வருது, கோல் விற்கிறீங்க இது மாதிரி வருது, இந்த மாதிரி வளர்றதுல லாபத்துல பங்கு ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப ஏழை ஆண்டாண்டுகளா இருக்காங்க அவங்க. அப்புறம் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப இது பண்ண அவங்க பெண்கள் ஒரு மாதிரி தான் வச்சுங்க. சாதாரண பெண்கள்னா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. மன்ரேகானால எந்த மாதிரி ஒரு டான்ஜிபிள் அசட்டு கிரியேட் ஆகுது. அங்கங்க குழி வெட்டி குழிய மூடி அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. மன்ரேகா வந்து பணம் கொடுக்கறதுக்கான ஒரு 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 வழியா இருந்தது தவிர அதனால நாட்டுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது. நீங்க அதுக்கு பதிலா வேற நான் அவங்களுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு கட்டாயமா கொடுக்கணும், ஏழைக்கு பணம் கொடுக்கணும். ஆனா இதுக்கு பணம் கொடுக்கறதோட சேர்ந்து அவங்கள்ட்ட வேலை, அவங்க பைக்கு வேலை கொடுங்க, நீங்க வேற ஏதாவது பண்ணுங்க, நீங்க அவங்க வீட்டுக்கு பணம் போய் சேர்றதா பாருங்க. அதுதான்
யோஜனை பண்ணா சொன்னதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமே தவிர, இல்லைன்னா இது மிகப்பெரிய அளவுல வந்து எல்லா மாநில அரசாங்கங்களும், அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் நமக்கு ரொம்ப காலமா கடந்த 4-5 10 ஆண்டுகளா இந்தியாவில் வந்து இந்த மாநிலங்கள் கடன் ஆளியா ஆறதுக்கு காரணமா இருந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி தான். இது கொஞ்சம் மாத்தி ஏதாவது செஞ்சாகணும். இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாவார்கள், மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாவார்கள். இதுல பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு மத்திய திட்ட ஒதுக்கீடுகள்லாம் இவங்க மாநிலத்துல செலவே பண்ற திட்ட ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு கொடுத்த பணத்தை செலவு பண்ணல. தமிழ்நாடு 700 கோடி ரூபாய் செலவு பண்ணல அப்படிங்கிறதுக்கு இருக்கு ஒரு திட்டத்துக்கு. அதே மாதிரி பாடணும் சொன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப காலமா இருக்கிறதா. ஒரு அந்த பட்ஜெட்ல அலோகேட் ஆகிறது அந்த பணத்தை செலவு பண்ணும். சில சமயம் என்ன செலவு பண்ணாதுக்கு அதுக்கு எக்ஸம்ஷன் வாங்கி அதை பேங்க்ல பிக்சட் டெபாசிட் வாங்க. இதுக்காக ஒரு கும்பல் அலைஞ்சிட்டு இருக்கும். இந்த வாங்கி பேங்க்ல போட்ட சொன்னா பேங்க் ஆபீசர்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். அதுல ஒரு 1/2% 50 கோடி போட்டு விட்டோம். புரோக்கர்ஸ் பிச்சோலியா உங்களுக்கு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இது போற புரோக்கர்ஸ் நடுத்தரகர்கள் இதுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை சரியான முறையில அணுகலைன்னு சொன்னா இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை மீண்டும் ஏற்படுத்தும். மோடி எல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்கும்போது இதுவும் பண்ணணும். இது எல்லா மாநில அரசாங்களுடைய பொறுப்பு தான், எல்லா கட்சிகளுடைய பொறுப்பு. இது ஒன்று கூடி பேசணும். இப்ப பார்த்தோம் சொன்னா மகாராஷ்டிரால இந்த விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கு அவுரங்கசீப்போட இது அந்த எடுக்கணும்னு குரூப் போராடுறாங்க. அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நியாயமானதான் என்ன பண்ணல. அவுரங்கசீப் வந்து நான் ஒரு வரலாற்று சீரியல் வந்து நம்ம தொடுவானம் டிவியில கொண்டு வர போறேன். அதுல பல விதமான வரலாறுகள் பத்தி நம்ம பேச போறோம். as a storyteller, I am not a historian. நான் வந்து வரலாற்று ஆசிரியர் கிடையாது, ஆராய்ச்சியாளர் கிடையாது. நான் வந்து ஒரு அந்த வரலாற்றை கதையா சொல்றதுக்கு நான் ஒரு முயற்சி பண்ண போறேன். நான் வந்து அதுல முதல் இதா வந்து முகல் அண்ட் முஸ்லிம் பீரியட் இன் இந்தியா அதைத்தான் நான் பண்ண போறேன். அதைத்தான் நீங்க சரித்து அதை வேறு கோணத்துல பாக்குறது. உண்மையான நடந்த நிகழ்வுகள் என்ன, இந்த போலி அஜெண்டா ஹிஸ்டாரியன்ஸ் இர்ஃபான் நபி, ரோமிலா தாப்பர் போன்றவங்க என்ன சொன்னாங்கிறத அதை மாத்தி பாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் நான் பண்ண போறேன்னா, அதுல அவங்க நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மறைக்கவும் போறது இல்லை. வரலாறுங்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம பண்ண போறோம்னா அது ஒரு சீரீஸ் வர போறதுன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இருக்கிற மாதிரி வாரம் 2 எபிசோட் 3 எபிசோட் முடிஞ்சா டெய்லியே ஒரு எபிசோட் வரா மாதிரி கூட பண்ணலாம். அது ஒரு 30 மினிட்ஸுக்கு அது மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த வரும் தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லிட்டு. உன் உள்ளங்கையில இருக்க நெல்லிக்காயை உனக்கு கண்ணுக்கு தெரியலன்னு தானே என்ன பண்றது. அந்த மாதிரி அவுரங்கசீப் வந்து ஒரு கடுமையான மதவெறியன், கொடுங்கோல் மதவெறியன். அவனோட பர்சனல் லைஃப்ல அவன் நல்ல விஷயங்கள் சிலது பண்ணியிருக்கான். அவன் தொப்பி வித்து தான் தைச்சுதான் அதெல்லாம் நல்ல குணம். ஆனா இவன் சமூகத்துக்கான இருக்கிறதுல ஒரு மதவெறி பிடிச்சு தெரிஞ்சு அவன் வந்து அங்கங்க கோயில்களை இடிக்கிறதும் இவங்களுக்கு மேல ஜிசியா வரி விதிக்கிறதும் இது மதத்தின் அந்த கோட்பாடுகளால் உந்தப்பட்டு மக்களை கொடுமைக்குள்ள அவனை செலிபிரேட் பண்றதுக்கு அவசியமே இல்லையே. இங்க இருக்கிற முஸ்லிம்கள் அவனோட வாரிசே கிடையாது. அவுரங்கசீபோட வாரிசா இங்க இருக்கிற முஸ்லிம். இங்க இருக்கிற முஸ்லிம்கள் 4-5 தலைமுறை 10 தலைமுறைக்கு முன்னாடி இந்துக்களாக இருந்தவர். பல்வேறு காரணங்களுக்காக வேற மதம் மாறி இருக்கலாம். ஆனா அவங்க வந்து அவுரங்கசீப தன்னோட ஹீரோவா ஆக்கிக்கிறதுக்கு இதுக்கான வித்தை விதைத்தவர்கள் இந்த இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள். 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக இந்த புகுத்தி இதை ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் மற்ற கட்சிகள் மிக தவறுது. அது வர்ற காலத்துல ஆகும். ஆனா வந்து இப்ப நாக்பூர்ல நடந்த கலவரம் என்ன சொன்னா, இது அங்க சரியானபடி இவங்க முதல் அந்த ஆள் இப்ப யாருக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கானோ அவன் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றான். அவன் ஒரு அடிப்படைவாதியாட்டு. அவன் வந்து இந்த மாதிரி மத கலவரங்களை தூண்ட வேண்டும் மற்ற விஷயங்கள். இதுல எந்த குரூப்ல இருந்தாலும் சரி, ஹிந்து சைட்ல இருந்தாலும் அவங்கள பனிஷ் பண்ணணும். யாருமே சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இந்த வேலைகள் கம்யூனிட்டிக்கு நடுவுல இந்த ஒரு ஒரு தவறான எண்ணங்களை வந்து இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மோதல் போக்கையும் ஏற்படுத்தக்கூடாது. உண்மை பேசக்கூடாதுன்னு இல்ல. அவுரங்கசீப் சொன்னா இன்னைக்கு என்ன கட்டாயம் சொன்னா முஸ்லிம்களும் சேர்ந்து இதுக்கு வரணும். தேசிய எண்ணம் கொண்ட முஸ்லிம்கள் உண்மையான வரலாற்றை தெரிந்து கொண்டு நீங்க வந்து அக்பரை போட்டுறதுல யாருக்குமே ஒரு இது இல்லை. அந்த ஆள் வந்து பல விஷயம் ட்ரை பண்ணார். அது வந்து
அவர் வந்து அந்த மதத்துல இருந்தே விலகி தீனிலாகியும் தனி மதம் கூட உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணார். அக்பரோடத்துல பல விஷயங்கள் இருக்கு வச்சுக்கோங்க. நான் அந்த ஆனால் இந்த அவுரங்கசீப் எல்லோராலும் நன்கு அறிமுகமானவர். எந்த விஷயத்துக்கு? ஒரு மத அடிப்படைவாதத்தை ஆட்சியின் ஒரு கருவியாக பயன்படுத்தி, ஆட்சியின் ஒரு குறிக்கோளாக பயன்படுத்தி, பெரும்பான்மையாக இருந்த இந்த சமுதாயத்தின் மீது பல விஷயங்களை திணித்தார். அதுக்காக அராஜகம், ஒரு அட்டூழியம், ஒரு விஷயங்களை அவர் செஞ்சார். அரசாங்கம் வந்து எது செய்யக்கூடாதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த செஞ்சார். அதனால அந்த அவுரங்கசீப்பை போற்றுவதற்காக உங்களை இங்க 40 வருஷமா தயார் பண்ணி வச்சிருக்கு இந்த இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதுல இருந்து இந்த முஸ்லிம்களுக்கு இந்த எண்ணத்திலிருந்து அவங்க வெளில கொண்டு வரணும். அது ஒரு எஜுகேட்டிவ் ப்ராசஸ் வச்சுங்க. அது பண்ணணும். அது லாங் டேர்ம். இதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. முஸ்லிம்ல இருக்கிற தேசிய எண்ணம் கொண்ட முஸ்லிம்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. முஸ்லிம் வந்து எல்லாரும் வந்து இந்த அடிப்படைவாதிகள் அப்படின்னு அந்த தியரியை நான் என்னைக்குமே ஒத்துட்டது இல்லை. ஏன்னா இந்தியாவில பெரும்பான்மை நிறைய உலகத்துல இருக்கிற முஸ்லிம்கள்ல கிட்டத்தட்ட 2வது அதிகமான முஸ்லிம் வகிக்கக்கூடிய நாடு. இப்ப எல்லாருமே அடிப்படைவாதியா இருந்ததுன்னா இந்தியா டெய்லி வந்து இட் வுட் பி பர்னிங். அங்கங்க எரிஞ்சு கலவரம் நடந்திருக்கும். அது கிடையாது. எல்லா முஸ்லிம் படிக்க வைக்கணும் தன்னோட குழந்தை. அவங்க மத கோட்பாடுகளை பயன்படுத்துறாங்க. 5 முறை தொழுகை நடத்துறாங்க. மற்ற விஷயங்கள் அது வேற. அவங்கள்ட்ட அடிப்படைவாதி ஒரு எண்ணத்தை உருவாக்குவதும் அதை வந்து சஸ்டைன் பண்றதுக்காக பல பேர் முயற்சி பண்றதும் அது தவறு. முஸ்லிம்கள் மத்தியில முஸ்லிம்கள் எல்லாமே ஒதுங்கி இருந்து பார்த்துட்டு அவங்க நம்ம இந்திய தேசிய இதோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இது 5 10 ஆண்டுகளா 50 ஆண்டுகளா வந்து இந்த முயற்சி வந்து அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை இவர் போன்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சாரி சிந்தனையாளர்கள், இந்த லெஃப்ட் லிபரல், அந்த லெஃப்ட் அஜெண்டா ஹிஸ்டாரியன்ஸ் இவங்க தான் பண்ணது. இதுல இருந்து மாத்தணும். ஏன்னா முஸ்லிம்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு மேபி 70 இயர்ஸ் கூட இருக்கலாம். NDTV அப்போ வந்து பிரணாய் ராய் கையில தான் இருந்தது. அங்க ஸ்ரீனிவாசன் ஜெயின் ஒருத்தர், அவர் ரொம்ப நாளா இப்பவும் பிரணாயிட்டா இருக்கிறார். அவர் அப்பா வந்து பெரிய நேஷனலிஸ்ட். அவங்க அப்பா வந்து அவர் பேர் ஜெயின். என்ன ஜெயின் சொல்றேன் உங்களுக்கு. அவர் வந்து பிளானிங் கமிஷன் மெம்பரால சமயத்துல நினைக்கிறேன், விபி சிங் சமயத்துல இருந்தார். அவர் எல்சி ஜெயின் பேர். இஸ் அக்ரிகல்ச்சர் கைண்ட் ஆஃப் திங். அவர் எல்சி ஜெயினோட பையன் தான் சீனிவாசன் ஜெயின். அவங்க மதர் இஸ் தமிழ் உங்களுக்கு, அதனால தமிழ்லாம் பேசுவார். அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணார் பெங்களூர்ல. இது என்ன சொன்ன, சலாஃபி இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சலாஃபி இஸ்லாம் தான் உங்களுக்கு, வஹாபி இஸ்லாம், சலாஃபி இஸ்லாம் தான் உங்களுக்கு இந்த அடிப்படைவாதத்தை மிகவும் பரப்பக்கூடியது. பெங்களூர்ல சாதாரணமா இருந்த ஈவன் சுன்னி முஸ்லிம்னு சொல்லுவாங்க. இந்த சுன்னி முஸ்லிமும் சரி, ஷியா முஸ்லிம், இவங்கள் நடத்தி வந்த மசூதி அடிப்படைவாதத்தை திணித்து அந்த மசூதிகளை கைப்பற்றி அவங்களுக்கு வன்முறையில் ஈடுபட்டு பண்ண விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட்ரி இன்னைக்கு கூட அந்த ஆர்கைவ்ஸ்ல தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முடிந்தா அதோட லிங்க் நான் அப்புறம் அடுத்து இதும்போது போடுறேன் நான் உங்களுக்கு அதை எடுத்து. ஸோ அந்த சீனிவாசன் ஜெயின் இந்த வஹாபி முஸ்லிம் கையில எந்தெந்த மசூதிகள் போறதோ அதை அவங்க உசர் பண்ணி எடுத்துப்பாங்க, அதை ஆக்கிரமிப்பாங்க. அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க அவங்க. வன்முறை தான் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வளர விடவே கூடாது. இந்தியாவுக்கு பெரிய த்ரெட்டா போய் முடியும். அது வளர விடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது தவறு. அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து இங்க இருக்கிற முஸ்லிம் வந்து இது எங்கெங்க இருக்காங்களோ எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இவங்களோட பர்சன்டேஜ்க்கு தான் சொல்றேன், நான் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். இவங்க பர்சன்டேஜ். ஏன்னா அவங்களோட அடிப்படை வாதமே என்ன சொன்னா, அவங்களுக்கு உம்மாங்கிறது தான். உலகம் முழுக்க முஸ்லாம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இந்த இதே கிடையாது, எல்லையே கிடையாது, தேசிய எல்லையே கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுருப்பான் பாத்து. உதாரணமா இந்த மிடில் ஈஸ்ட்ல சண்டை போடுறவங்க, ஈரான், ஈராக், அவங்க 2 பேருக்கும் அங்க சிரியாவோட சண்டை, அங்க ஜோர்டான் சண்டை, அங்க எங்க பார்த்தாலும் இருக்கும். அது அவங்களுக்குள்ள அடிச்சு, அவங்களுக்கு இல்லைன்னா நம்ம கிட்ட அடிப்பாங்க. அவ்வளவுதான். அதனால வந்து அது ஒரு தவறான ஒரு இது. அது எல்லாமே இஸ்லாமுக்குள்ளே ஒரு ரிஃபார்ம் நாம பண்ண முடியாது. அது இஸ்லாம்ல இருக்கிற ஆட்கள் பல பேர் அவங்களே தான் பண்ணணும். ஸோ அதனால இந்த அவுரங்கசீப் விஷயத்துல தவறான போக்குல போகக்கூடிய முஸ்லிம்களை திருத்த வேண்டியது முஸ்லிம்களோட கடமையும் கூட, நம்ம அரசாங்கத்தோட கடமையும் கூட. அவுரங்கசீப் பத்தி உண்மையான வரலாற்றை மக்கள் முன் வைக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை.
நீனு மறுபடியும் வந்து எப்பயோ இருக்கிற டெக்ஸ்ட் புக் வச்சு அவுரங்கசீப் யாராலும் நேசிக்கக்கூடிய தகுதியான ஆளே கிடையாது. அத ஒண்ணுமே பண்ணலையா? பண்ணியிருக்காரு. அவரும் பண்ணியிருக்காரு. இல்லன்னு சொல்லல. அந்த அரசாங்கத்துல 10% 90% இந்த மாதிரி அடிப்படைவாதத்தை வச்சு மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தா போற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப சமீபத்துல 300 வருஷம் அவுரங்கசீப் ஆனதுக்காக அது அவருக்கு ஒரு இது நடந்தது. என்ன சொல்றது, அந்த விழா ஒண்ணு நடந்தது. லட்சக்கணக்கான பேர். அப்பனா அந்த லட்சக்கணக்கான அவுரங்கசீப் நேசிக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த இடதுசாரி ஹிஸ்டாரியன்ஸ் வருது, இடதுசாரி சிந்தனையாளர்கள் வருது. இதை முதல்ல கட்டாயம் ஒழிக்கணும். இதை மாற்ற வேண்டியது அரசாங்கம். உண்மை தகவல்களை, ஏன்னா அவுரங்கசீபோட அப்பா வந்து கடைசி காலத்துல என்ன சொன்னா, அவர் ஆக்ரா அந்த ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டையில தான் அவரை வந்து சிறை பிணையா வச்சிருக்காங்க. அவங்க இருக்கவே இல்லை. திறக்காம இருந்தோம்னு சொன்னா இவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அவங்க என்ன பண்ண, தண்ணி பத்தி பேசணும் சொன்னா நமக்கு என்ன சொன்னா, குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி வேணா குடிப்போம் அப்படின்லாம் கிடையாது. அவங்க யமுனை தண்ணியை குடிச்சு பழக்கப்பட்டவங்க. யமுனை ஆற்றங்கிற பக்கத்துலதான் போறது. அது உள்ளே கிணறுலாம் இருந்தது இவங்களுக்கு. அந்த கிணறுல நல்ல தண்ணி இல்லை அவங்களுக்கு. குடிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு நல்ல தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு குறிப்பா. இவன் என்ன சொல்றான் சொன்ன, ட்ரம்மு 4 ட்ரம் தண்ணி அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு ஒரு பெர்ஷியன் வேர்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு போட்டு அது அவ்வளவுதான் உனக்கு. அவங்க அப்பா கேட்கிற, இன்னும் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேப்பான்னு சொல்லிட்டு ஷாஜஹான், யாரு தாஜ்மஹல்ல கட்டினாரோ அந்த ஷாஜஹான் கேட்கிறார். அவங்களோட அக்கா உள்ள இருக்காங்க, ஜஹான் ஆராவே சொல்லிட்டு உள்ள இருக்காங்க. இவங்க அந்த இதை நீ வந்து அந்த முற்றுகையை நீ வந்து இதை திறந்தேன்னு சொன்னா தான் நான் வந்து தருவேன், ஒரு இதுக்கு மேல தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கடைசியில போர்ஸ்ஃபுல் அப்ப வந்து அவர் சொல்றாரு, யாரு, ஷாஜஹான் வந்து பெர்ஷியன்ல ஒரு போயம், இப்படி படுபாவியா இருக்கே எனக்கு பிறந்த பையனே. நாம வந்து காஃபிர்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் வந்து 7 தலைமுறைக்கு அவன் வந்து தன்னுடைய 3 தலைமுறைக்கு வந்து 3 தலைமுறை ஆட்களுக்கு அவன் நீர் கொடுக்குறான். நம்ம பிதிரு தர்ப்பணம் எல்லாம் பண்றோம் இல்லையா, இப்ப மாடி அமாவாசைன்னு வந்தா பண்றோம், மாலை அமாவாசைன்னு பண்றோம். இறந்தவர்களுக்கு கூட 3 தலைமுறைக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அவனை காஃபீர் கெட்டவன் நம்ம சொல்றோம். நீ வந்து எனக்கு பிறந்து நான் உயிரோடு இருக்கேன், எனக்கு நீ தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, குடிக்கிற தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, நீ எப்படி தப்பு, அவங்க எவ்வளவு உத்தமமானவர்கள் சொல்லிட்டு ஒரு போயம் எழுதுறாரு பெர்ஷியன்ல. இவனுக்கு எழுதுறாரு, யாருக்கு, அவுரங்கசீப் எழுதுறாரு. இதுதான் உண்மை. இது யாரும் உங்களுக்கு வெளில சொல்ல மாட்டாங்க. யாருக்கு இது பெர்ஷியன்ல இருந்து நான் அந்த பெர்ஷியனோட இது டிரான்ஸ்லேஷன், அப்புறம் அந்த முகல் ஹிஸ்டரி, முஸ்லிம் ரூல்ஸ் இன் இந்தியா, அது வரும்போது நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல அதில் போடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் தன் தந்தைக்கு அவன் கடைசியில ஓபன் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அங்க உள்ளுக்குள்ள கிணறு இருந்தது, கூவா சொல்லுவாங்க கிணற ஹிந்தியில. அங்க கூவால இருந்தது. அந்த நல்ல தண்ணி, அதாவது யமுனை தண்ணி அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். அதை சாப்பிடாம இருக்க முடியல அவங்களால. ஸோ அதனாலே கடைசியில இவங்க திறக்கிறாங்க அந்த கோட்டை கதவை திறந்து. இவங்களை இல்லைன்னு முற்றுகையில இருந்தது. இது மாதிரி நிறைய அவுரங்கசீப் பண்ண குடும்பம். அவங்க தம்பி ஒருத்தன் ரொம்ப அண்ணாதான் கழுத்தையே வெட்டி கொண்டு போய் போட்டாருன்னு வச்சுங்க. தம்பி ஒருத்தன் நல்ல மூசான்னு நினைக்கிறேன் அவன் பேரு. அவன் சம்வேர் உஜ்ஜைன்லயோ அங்க மால்வால தான் இருந்தான். கண்ணு எடுத்துருந்தான். ஏன்னா கண்ணு எடுத்தா அப்புறம் அவன் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பனிஷ்மெண்ட். பனிஷ் பண்ணாத ஆள் அவங்க அக்கா தான். ஏன்னா அவங்க அக்கா தாராஷிகோவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தா கூட தாராஷிகோ என்ன சொன்னா, உபனிஷத்து எல்லாம் வந்து பெர்ஷியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிட்டு அங்கேருந்து வேற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அந்த உபனிஷத்தோட தான் போச்சு உங்களுக்கு. அதுல இருந்து பல பேர் ஷோபன் ஹேர் போன்ற ஆட்கள்லாம் வந்து அதுல இருந்து படிச்சு இந்தியாவை பத்தி ரொம்ப பெருமையா பட்டவங்க தான் அவங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு சிந்தனை புதையல் இருக்கே இது. மக்களுக்கு வந்து அவ்வளவு நன்மை கொடுக்கறத, அவ்வளவு அவங்களோட சிந்தனையை உயர்த்தக்கூடிய ஒரு சிந்தனை புதையல்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஸ்லாகிச்சு. அதெல்லாம் இந்த ரூட்ல போனதுதான். தாராஷிகோ பண்ணுதான். தாராஷிகோ தொடர்ந்து வந்து அது மாதிரிதான் பண்ணியிருந்தான். தாராஷிகோ வந்து முஸ்லிமா இருப்பா, சூஃபி முஸ்லிமா இருப்பாங்க. அவங்க அக்கா ஜஹான் ஆரா பேகம் அவங்க எல்லாம் என்ன சொன்னா, இந்த அஜ்மீர்ல இருக்கிற தர்கா இருக்கு இல்லையா, அவங்க சிஸ்தி, அந்த சிஸ்தி தர்காவுக்குத்தான் இது பண்ணுவாங்க. எல்லா முகலாய அரசர்களும் அங்க வந்து சிஸ்தி தர்காவுக்கு வந்து இந்த சாதர் அனுப்புவாங்க, போர்வை அதுல போத்துறதுக்காக. சமீபத்துல மும்படி கூட இருந்தார். எல்லா தலைவர்களும் அது ஒரு நம்பிக்கைன்னு வச்சுங்க. அது
நான் அதெல்லாம் திட்டமாட்டேன், கிண்டல் பண்ண மாட்டேன். ஏதோ ஒண்ணு. அது என்ன, சூஃபிகள் நிறைய பேர் நல்லது பண்றாங்க. அப்படி சூஃபி அப்படிதான் ஆரம்பிச்சதுன்னா சூஃபியில் நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணமா அங்க பெரிஷால இருந்ததுல ஒருத்தர் அவர் வந்து நல்ல பெரிஷன், நம்ம எனக்கு பேர் மாறுது என்னமோ அலால் ஹக்னோ என்னமோ பேர், அவர் பேர் அலால் ஹக்கோ அலால் ஹக்கோ. அவர் ஒரு இது மாதிரி சொல்றாரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி. அவரை முதல்ல சிரசேதம் பண்றாங்க. அவரை சிரசேதம், அவர் தலை உருண்டுன்னு போறது, அதுவும் சொல்லிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு. அதே பாணியில தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு நம்ம இங்க தமிழ் இலக்கியங்கள்ல மலையாள இலக்கியங்கள்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் வைக்கம் பஷீர்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. அது போல அந்த சூஃபி, அங்க இருந்த சூஃபி, அவர் ஒரு சூஃபி, அங்க பெரிஷியால இருந்த சூஃபி. அவர் வந்து அனால் ஹக்னு பேர். அனால் ஹக்னா நானே கடவுள் நானே கடவுள்னு சொல்லிட்டு அவர் பேர் மறந்து போயிட்டு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு அடுத்த இதுல பண்ணும்போது. அந்த அனால் ஹக்குங்கிறது நானே கடவுள் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை வந்து இங்க வைக்கம் எழுதுறாரு. அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மிங்கிற மாதிரி அவர் எழுதுறாரு. ஸோ அனால் ஹக் வந்து சூஃபி, அது ரொம்ப ஃபேமஸ். ஆனா அவங்க வந்து பல சூஃபிகள் வந்து உங்களுக்கு இப்ப இந்த முஸ்லிம் ரூல் சமயத்துல நிறைய சூஃபிகள் இருந்தது. இவங்க எல்லாமே வந்து ராத்திரி வேளைகள் இது பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த பிளாக் மேஜிக்ல எல்லாம் ஈடுபட்டவங்க, நெருப்புல நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. தட்ஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். பட் ஓரளவுக்கு சூஃபிகள் என்ன சொன்னா, இந்த எல்லாத்தையும் இணைச்சு அண்ட் ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு இணக்கமான ஒரு வன்முறையற்ற பாதையில போறது, அகிம்சையான பாதையில போறதுங்கிறத வச்சுதான். பட் அவுரங்கசீப்ல அது மாதிரி இல்ல, சூஃபியா அடிச்சு நிமித்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து சூஃபிகள்லயே ஒண்ணும் விடுறது இல்லை. அவன் தாராஷுகோ வந்து சூஃபி, அவங்க அக்கா ஜஹானாரா பேகம் கூட ஜஹானாராவை இந்த ஆள் அவுரங்கசீப் வந்தோன்னு அவர் வச்சு இது பண்ணல. அவர் அவங்க இன்னொரு தங்க ரோஷன் ஆரா பேகம் இருந்தார், ரோஷன் பேகமா இது பண்ணார். அப்புறம் ஜஹானாரா பேகத்தை கொண்டு வந்துட்டார். அந்த அம்மா அக்கா வந்துட்டு அவுரங்கசீப், ஏன்னா அந்த அக்காவை மட்டும் ஒன்னும் பண்றதுக்கு அவருக்கு இது பண்ணல. ஒரு கதை, அதுக்கு அது அடிப்படை ஆதாரம் கிடையாது. இந்த ஜஹானாராவை மும்தாஜுக்கு அப்புறம் அவரே கல்யாணம் பண்ணிட்டாரு, அவுரங்கசீப் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உண்டு. அதுக்கு அடிப்படை ஆதாரங்கள் கிடையாது, பட் ஒரு கதை அது. ஏன்னா மும்தாஜ் மாதிரியே இருப்பாங்க அந்த ஜஹானாரா பேகம் சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் இது இன்னும் வரலாற்றுக்கு போயிட்டோம் நம்ம பாட்டுக்கு. ஆனா வந்து இதுல அடிப்படை என்ன சொன்னா, உங்களுக்கு இந்த அடிப்படைவாதம் பேசி இதுல சமூகத்துல ஒரு இது. ஏன்னா அவுரங்கசீப் இங்க இருக்கிற யாருக்குமே அவர் வந்து ஒரு கிடையாது, அவர் வழிகாட்டி அரசனும் கிடையாது. அவுரங்கசீப் இந்தியாவில் சொன்னா அவர் செய்த கொடுமைகளை தான் நம்ம இது பண்ணி மக்கள்கிட்ட அவர்கிட்ட பிரிக்கணுமே தவிர, அவர் செய்த இது தொப்பியை தைச்சார் மற்றதை தைச்சார்னு சொல்லிட்டு நான் தான் படிக்கும் போதே அப்படிதான் இருந்தது. தொப்பி தைச்சதுதான், தொப்பி தைச்சு அதுல இருந்து வர காசை வச்சுட்டு முன்னார், அது கிடையாது. அதுல இருந்து மாறுபட வேண்டும். ஏன் சொன்னா அது வந்து இந்த இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவை குழப்புவதற்காக இந்த வேலை செஞ்சாங்க அவங்க. இதுல நிறைய பேரை ராம்நாத் இருக்கார், அவர் வந்து முஸ்லிம் இஸ்லாமிக் ஆர்ட்ஸ் பத்தி நிறைய அவர் பேரை தவறாவே பயன்படுத்தினாங்க. பாபரி மஸ்ஜித் அந்த கமிட்டி வந்து தவறா பயன்படுத்தினாங்க. இவரை கோட் பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆர்டிகிள் வந்து அப்புறம் அவர் வந்து ரிஜாயிண்டர் கொடுத்தார், நான் சொல்லல, உண்மையிலேயே அந்த இடத்துல பார்த்தோம் சொன்னா அங்க கோவில இடிச்சுதான் மசூதி கட்டிருக்காங்கன்னு சொல்லி ஹிஸ்டாரியன் அவர் அதுக்கான விளக்கம் கொடுத்தார். அவர் என்ன இந்த விஸ்வந்து பரிஷத் சொல்றது அதெல்லாம் இருக்கும், அது நியாயமானது. ஹிஸ்டாரியன் வந்து விஸ்வந்து பரிஷத் சொல்றது எதுக்கு ஏற்றுக்கணும், அது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது வரலாறு உண்மையானதோ அதை மக்களுக்கு தெரியும். கொடுங்கோன் அரசர்களை வந்து நாம இதே பண்ணக்கூடாது. இதுக்கு அடிப்படையா இருந்ததுன்னு சொன்னா, இப்ப இந்த சாவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சாவா படம்னு சொன்னா, சாவான்னா ஒரு குட்டி சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சிவாஜி பெரிய சிங்கம், அவரோட குட்டி சிங்கம், சிவாஜியோட முதல் மனைவியோட பையன் அவர். இவரை வந்து அது மாதிரி கொடுமைப்படுத்தி அது படத்திலேயே படம் பாக்குறவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ராஜாராம்னு சொல்லிட்டு ரெண்டாவது மணியோட பையன் ஒருவர், அவர் நம்ம ஊரு செஞ்சி இருக்கு இல்லையா, இங்க திருவண்ணாமலை செஞ்சி கோட்டையே சிவாஜி அவர் வந்து வெற்றி கொண்டிருந்தார். அங்கதான் தஞ்சை மாற்றாரானவர், அவரை இது பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு. இதுக்கு பல பேர் வந்து தகவல் கொடுத்து இதெல்லாம் பண்ண, இது நம்ம மத ரீதியால பார்க்க கூடாது. இது வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டையில் நடந்த விஷயமா சொல்றேன். ராஜாராம் இங்க செஞ்சி கோட்டை வரைக்கும் வரார் சிவாஜி. செஞ்சி கோட்டை உங்களோடதே ஆயிட்டு பின்னாடி நாயக்கர் மன்னர்கள் எடுத்துட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் 1640 670 அந்த பீரியட்ல நடந்தது தான் இது உங்களுக்கு.
இவரை பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதனால நாட்டுல வந்து அமைதியை சீர்குலைக்க கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அரசாங்கம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு நடுவில் அரசியல் இப்ப நேற்றுக்கு இந்த அஜித் பவார்லாம் பேசும்போது யாரும் இது பண்ணாங்க சொன்னா அது அவரோட இது கத்திட்டு இருப்பார். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அங்க பட்னவிஸ் வந்து ஒழுங்கான ஒரு ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க இது பரவாம இருக்கிறதுக்கும் இது பண்ண சொல்லிட்டு. ஆனா அவுரங்கசீப் வந்து நாம அந்த வரலாற்று ஒரு அந்த சீரீஸ் போடும்போது அதுல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரிய வரும். இத்துடன் இந்த நிகழ்வை நான் வந்து அரசியல் அரட்டையரங்கம் பகுதி 4 இது இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களிடம் இதை வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர்கிட்ட நீங்க வந்து இந்த இதுக்கான கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க எப்படி பண்ணலாங்கிறது எல்லாம் எதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை நான் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நான் முயற்சி செய்வேன். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் நீங்க முதல்ல பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க திட்டம் இன்னும் நிறைய பேர் நான் ஒரே ஆளா வந்திருந்தாலும் அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிடுது. என்னடா இவனே காலைல சாயந்தரம் நிறைய ஆட்களை இன்வால்வ். உங்கள யாராவது இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு பார்ட்டிசிபெண்டா ஏதாவது ஒரு ஆங்கரா இல்லைன்னு சொன்னா ஒரு விஷயம் பேசுறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. என்னோட இல்ல கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா கூட உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட நான் உங்களை தொடர்பு கொள்வேன். நான் நிறைய பேரோட திறமையானவர்கள் இதுல வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சவர்கள் அவர்கள கூட இன்வால்வ் பண்ணலான்னு இருக்கேன். நன்றி, வணக்கம்.